Hey guys, welcome back to the channel. My name is Gautam. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வேர்ல்டு பிக்கெஸ்ட் போட் ஸ்கல்ப்சர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. காற்று வர செம்மையாக அடிக்குது, அதனால் முடி பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கேரளாவில் சடாயு அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குங்க. ஸோ இதுக்கும் வந்து சடாயு ராக் அப்படின்னு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. நான் வர்க்காலேருந்து வந்தேன், இங்கே லோக்கல் பஸ்ஸில் தான் வந்தேன். ஸோ இது இந்த பேர்ட் ஸ்கல்ப்சர் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு ரோப் கயிறு இருக்குது. அப்படியே இது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இதான் ஹெட்டோட பின்னாடி, உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. போர்டோட ஒரு ரக்கையும் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிப்ரேஷன் ஆஃப் ஜட்டாயுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ராமர்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதோட டால் பார்த்தீங்கன்னா 75 ஃபீட் டால். அப்புறம் இதோட லாங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் 200 ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கான்க்ரீட் தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறதா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது கட்டி முடிக்கிறதுக்கு 10 இயர்ஸ் ஆச்சாமா. உள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ மியூசியம் தான் இருக்குது. மியூசியம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பேர்ட் ராக் பக்கத்துலேயே ராமர் டெம்பிள் இருக்குது. இதுதான் அந்த ராமர் டெம்பிள். கேரளா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஹில்ஸ் ஏரியா தான், அப்படியே க்ரீனரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. கீழே ஒரு குரங்கு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல அடிப்பொலியான லொக்கேஷன். இந்த பிளேஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அண்டு ரோப் காருக்கு வந்து 250 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 500 ருபீஸ் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
இங்கேயே வந்து வேலி கிராசிங் அட்வென்ச்சர் சில விஷயம்லாம் அட்வென்ச்சராக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ராக்கு கிளைம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோனா ஜிப்லைன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா 500 rupees சொன்னாங்க. இதுவே ஒர்த் இல்லைன்னு தோணும்போது நீங்கள் அட்வென்ச்சர்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பேர்டு தவிர பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவுமே இல்லைங்க. என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க. பேர்டு தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதோ ரோப் கார் போயிட்டுருக்கு. கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு 10 minutes தான் ஆகுது. அதுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 1 hourலேயே மேகம்லாம் கருமேகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. மேலேயே ஏதோ விர்ச்சுவல் கேம்ஸ் ஜோன் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. அப்புறம் கஃபேலாம் இருக்குங்க. இன்றைக்கி க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன், ஓப்பனில் இல்லை போல். ஸோ இப்போ கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஒரு டீ ஷாப் இருக்குது, நம்ம போய்ட்டு டீ காஃபி சாப்பிட்லாம். ஸோ இந்த போர்டு ஸ்கல்ப்சர் வந்து ஃபைனலாக பார்த்தாச்சு. நான் வந்து வர்க்கலாலேருந்து வந்தேன். வர்க்கலாலேருந்து லோக்கல் பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ் வந்து மாற்றி வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஆச்சு. அங்கே வர்க்கலாலேருந்து ஒரு 24 kilometers நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து கொல்லம் போனீங்கன்னா அங்கேருந்தும் வரலாம், இந்த சைடும் இருந்தும் வரலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயோ, வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது வந்து பார்த்து முடிச்சாச்சு ஃபைனலாக. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.